ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க 3 பொண்ணுங்க ஒரு பழைய அம்யூஸ்மெண்ட் பார்க்க பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பார்க் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. ஆனாலும் இப்பவும் அந்த இடத்துல ஒரு மெஜிஷியன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் அந்த மெஜிஷியன் சாதாரண ஆள்லாம் கிடையாது. மித்தவங்கள மாதிரி வெறும் ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணாம அவனுக்கு ரியலாவே மேஜிக் டெக்னிக்ஸ் தெரியும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுவும் அவன் நினைச்சா உயிரோட இருக்கிற ஒரு ஆளை அப்படியே மாயமா மறைய வைக்க முடியுமா? அதனாலேயே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கத்துல போனோம்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டாஃப் வந்துருவாங்களா. சோ உடனே எல்லாருமே அவங்க இடத்துல போய் உட்காந்துருவாங்க. வந்தவர் அப்படியே போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நான் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர். சோ நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு இப்ப அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுவே இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பா. ஐயோ கிளாஸுக்கு லேட் ஆயிருச்சுன்ட்டு. அப்ப தெரியாதரமா ஒரு பையன் மேல மோதி அதே இடத்துல விழுந்துருவா. பாவம், விழுந்ததுல அவ கால லைட்டா அடிபட்டிருக்கும். இதுல அவ போட்டிருந்த டைட்ஸ்ல வேற ஒரு ஓட்டை வேற விழுந்துருமா. அப்போ இவ இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தனியும் அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நீ ஓகேவா அப்படின்ட்டு தூக்கி விடலான்ட்டு போவான். ஆனா இது எதையுமே அந்த பொண்ணு பெருசா மைண்ட் பண்ணிக்காம கிளாஸுக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு ஆனி. இப்ப நம்ம ஹீரோயின் லேட் ஆயிடுச்சுன்னு அடிச்சு புடிச்சு கிளாஸுக்கு வந்தா அங்க அந்த ஸ்டாஃப் கரெக்டா அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா. அவர் நம்ம ஹீரோயின் லேட்டா வரத பார்த்தனியும் வாமா வா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே லேட்டா, உன்னால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்ப முடியாதா? உனக்கெல்லாம் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீ அதே இடத்துல நில்லு அப்படின்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம் போல. அவ வாயை திறந்து கூட சொல்ல மாட்டா இந்த மாதிரி எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்ப இவள மாதிரியே இன்னொரு பையன் கிளாஸுக்கு லேட்டா வருவான். ஆக்சுவலி இந்த பையன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். இந்த பையனை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் நடிச்ச ஃபேமஸான ஒரு டிராமா இருக்கு. அது என்ன டிராமான்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப கதைக்கு வருவோம். இந்த பையன் பேரு இல். இப்ப இவனும் லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சனையும் அந்த ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் திட்டலான்ட்டு போவான். அப்புறம் தான் நல்லா க்ளோஸ் அப்ல வந்து பாப்பான். என்னன்னா இந்த இல்லுங்கிற பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன் போல. ஹோல் ஸ்கூல்லே இவன் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் போல. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கொடுத்த மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும், அதனாலதான் லேட்டா இருக்கும், இனிமேல் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாத, போய் அவன் பிளேஸ்ல உட்கார் அப்படின்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அதனால இப்ப அந்த ஸ்டாஃப் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து அவனால இன்னைக்கு உனக்கு லக்குன்னு நினைச்சுக்கோ, போய் நீயும் போய் உட்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் பத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவ போன் எடுத்து அவங்க அம்மாக்கு தான் மெசேஜ் பண்ணுவா. அம்மா, இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், பட் நல்ல வேலை இன்னைக்கு எனக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே ஒரு பையன் லேட்டா வந்தான், அவனால இப்ப நான் பனிஷ்மெண்ட் வாங்காம நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டெக்ஸ்ட போட்டு விட்டுருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் வந்துருமா. அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அது எடுத்து வைக்கிறப்பயே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிறைய வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா அவ பிளேட்ல. சரி, ஒருவேளை அவ ரொம்ப சாப்பிடுவாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்குமே தெரியாம அந்த பிளேட்ல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாத்தி வச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப தெரியாதரமா ஆப்போசிட்ல வந்த ஹேனான்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட டிஃபன் பாக்ஸ் தள்ளி விட்டுருவா. ஆனா அந்த பொண்ணு ஐயோ தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவ கிராஸ் பண்ணி போயிருவா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த சம்பவம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ இந்த சாப்பாட்டை திருட்டுத்தனமா பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாள். இது மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிரும் அப்படிங்கறதுனால ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவா. அதுக்கடுத்து இப்ப திரும்ப கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. அந்த இல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோனை இடிச்சால அந்த ஹேனாங்கிற பொண்ணு வந்து உன் பக்கத்துல ஆனின்னு சொல்லி ஒரு பொண்ணு உட்காந்துருக்காள, அவ என்ன திடீர்னு ஊமி ஆயிட்டாளா, இப்ப கூட லஞ்ச் பிரேக்ல அவளை தெரியாம இடிச்சிட்டேன் அப்படி ஜட மாதிரியே உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேனா பொண்ணு அந்த இல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த இல்லா அவன் தேவையில்லாம எந்த பேச்சும் வச்சுக்கவே மாட்டான் போல. அவன் உடனே எனக்கெல்லாம் மித்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்பானா. அதுக்கு உடனே அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் நீ அவளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும், ஏன்னா நீ இந்த ஸ்கூல்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கலாம், பட் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நீ எப்பயுமே செகண்ட் தான் வருவ, அதுதான் மேக்ஸ். அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்ல எப்பயுமே அவ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இந்த மேக்ஸ் விஷயத்தை பத்தி பேசணும் அந்த இல்லுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அதுக்கடுத்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அந்த ஸ்டாஃபும் இப்ப உள்ள வந்துருவாரு. அதனால எல்லாரும் அந்த பேச்சை அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இப்ப உள்ள வந்த நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா அவ பேக்ல வச்சுக்கிட்டு இருப்பா. இவ ஏன்டா ஒரு சாப்பாடு விஷயத்துல தேவையில்லாம இவ்வளவு பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல்லாம் முடிஞ்சோடனையும் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு வேலை கேட்டு இப்ப அங்க பார்ட் டைமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த கஸ்டமர்ஸ் அங்க டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்களா. சோ அந்த மிச்சத்தெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடலான்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அதுல ஒரு பர்கர் அப்படியே ஒரே ஒரு பைட் மட்டும் எடுத்த மாதிரி இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் அவ குப்பையில போடலாம் நினைப்பா. அதுக்கடுத்து என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, பேசாம அதை நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வாயில தான் வைக்க வருவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்தனையும் அதை தூக்கி அப்படி டஸ்ட்பின்லயே போட்டுருவா. சோ இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறதுல நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில தான் வாழ்றா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அவ போறப்ப அந்த ஓனர் இப்ப அப்படியே இனிமேல் நீ கரெக்டா ரெகுலரா இங்க வேலைக்கு வந்துடணும், இந்த வாரத்தோட சம்பளத்தை உனக்கு அட்வான்ஸா கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2000 கையில கொடுப்பாரு. இதை வாங்கணும்னு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப வீட்டுக்கு போற வழியில எல்லாம் அந்த ரூபா நோட் அப்படியே கையில வச்சுக்கிட்டே இந்த 2000
நிறைய வாங்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு மூட்டை அரிசி வாங்கணும், கொஞ்சம் முட்டை வாங்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட பேண்ட் வேற எனக்கு கிழிஞ்சு போச்சு, ஒரு புது பேண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த ரூபா நோட்டு லைட்டா பறந்து போயிரும். நல்ல வேளை அது ரொம்ப தூரம் பறந்து போகாம கொஞ்சம் தள்ளி போய் விழுகும். சரின்னு சொல்லிட்டு அவ எடுக்கலான்ட்டு கீழே குனிஞ்சா திரும்பி அந்த பணம் கொஞ்சம் பறந்து போயிரும். இந்த மாதிரி அவ எடுக்கலாம்னு பக்கத்துல போக 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 அந்த பணம் பறந்து போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது, ஒருவேளை இந்த டிராமால எதுவும் பேய்கி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா அந்த பணம் இப்படியே பறந்து பறந்து போய் கரெக்டா அந்த மூடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் கிட்ட போயிரும். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்படியா அந்த ரூபா நோட்டை எடுத்துடணும்ட்டு திரும்பி பக்கத்துல போனா அந்த நோட் இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளேயே போயிரும். உள்ள போறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 2000 ரூபாங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால தைரியத்தை வர வச்சுட்டு இப்ப உள்ள போய் அந்த நோட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த நோட் இப்ப கரெக்டா பறந்து போய் இன்னொரு ஆள் கையில போய் மாட்டிக்கும். யாருடா இந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த ஆள் அப்படியே பார்க்க ஒரு மெஜிஷியன் மாதிரியே இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரகடான வாய்ஸ்ல கேட்பான். அவள்தான் நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு கத்திட்டு அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிடுவா. அதுக்கடுத்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு வீட்டுக்கு வருவாளா. அங்க வந்தோடனே ஒரு கியூட்டான குட்டி பொண்ணு அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்குவா. என்னன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போல. இப்ப அப்படியே அவ தங்கச்சி கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருப்பா. வர வழியில ஒரு கிரேசியான ஆளை பார்த்தேன், அவனால நான் சம்பாரிச்ச பணத்தையும் நான் காத்துல கோட்டை விட்டுட்டேன், இவ்வளவு லேட் ஆயிருச்சு, உனக்கு கண்டிப்பா பசிக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி அவ தங்கச்சிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. அவ தங்கச்சியும் ஆமா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டினோனையும் நம்ம ஹீரோயின் காலையில ஸ்கூல்ல ஒரு பாக்ஸ்ல திருட்டுத்தனமா சில சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாள். அதை இப்ப தங்கச்சி கொடுக்கலான்னு நினைப்பா. அதோட சேர்த்து கொஞ்சம் ரைஸும் ஆக்கி கொடுத்தாதான் அவளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு ரைஸ் எடுக்கலான்ட்டு வீட்டுல இருக்கிற எல்லா டப்பாவையும் திறந்து பாப்பா. பார்த்தா கொஞ்சம் அரிசி கூட இருக்காது. ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த தங்கச்சி இப்ப அப்படியே அக்கா நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஆக்சுவலி சாப்பாடு வேண்டாம், ஏன்னா மதியானமே இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு பிடிச்ச சாப்பாடா, அதனால நான் 3 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆக்சுவலி அவங்க வீட்டோட சிச்சுவேஷன் தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்படி போய் சொல்றா போல. சரி என்னடா இது, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, இவங்களோட பேரண்ட்ஸ் எங்க, அவங்க ஏதாவது இந்த பொண்ணுங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரின்ட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு அவளோட யூனிஃபார்ம்குள்ள கையை விடுறப்ப உள்ள ஏதோ ஒரு இன்விடேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம ஹீரோயின் அப்படி பெருசா எடுத்துக்காம வெளியே யார் கூப்பிடுறா அப்படின்னு போய் பார்க்க போவா. பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் போல. அவங்க வந்து என்னமா இது 3 மாசமா இன்னும் வாடகையே கொடுக்கல, நானும் சின்ன பிள்ளைங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக பெருசா கண்டுக்கல, பட் இருந்தாலும் என்னோட நிலைமை யோசிக்கணும்ல, சீக்கிரம் வாடகை கொடுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாருன்னு சொல்ற, இப்ப ரீசெண்டா எப்பயான்னு உங்க அப்பா வந்தாரா, எதுவும் காசு கொடுத்துட்டு போனாரா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பல கேள்வி கேட்கும். நம்ம ஹீரோனும் இன்னும் கொஞ்ச நாள் எங்க அப்பா வந்துருவாரு, சீக்கிரம் வாடகை நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. சோ அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் தனியா தான் இந்த வீட்டுல இருக்காங்க போல. அவங்க அப்பா வேணா மேபி எப்பயாண்டு இந்த வீட்டுக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம், அந்த மாதிரி தான் அவ சிச்சுவேஷன் இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு 16 வயசு இருக்கிற நம்ம ஹீரோயின் அவளையும் பாத்துக்கிட்டு அவ தங்கச்சியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு இப்ப அவகிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கீழே விழுந்து அவளுக்கு ஓட்டையா இருக்கும்ல அதே பேண்ட்டை தான் திரும்பி போட்டு வந்திருப்பா. இதை வந்து அந்த இல்லு நோட் பண்ணிருவான். கூடவே சேர்ந்து அந்த ஹேனாங்கிற பொண்ணு நோட் பண்ணிருவாளா. அந்த பொண்ணு இப்ப அப்படியே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்னது இது, நேத்து கீழே விழுந்துட்டா அதனால அவ பேண்ட் ஓட்டையாயிருச்சு, ஓகே இன்னைக்கும் அதே பேண்ட்டை போட்டு வந்திருக்கா, ஒருவேளை புது பேண்ட் வாங்குற அளவுக்கு கூட இவகிட்ட காசு இல்லாம இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக்கும் வந்துரும். நம்ம ஹீரோயின் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவ பிளேஸுக்கு வந்து உட்காருவாளா. அப்போ அவளோட டெஸ்க்கு கீழே எதையோ பாத்துருவா. அதை பார்த்து அவளோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரூபா நோட்டு கிடக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அவ மைண்ட்ல என்ன யோசித்தான்னு தெரியல, ஒரு மாதிரி மன கஷ்டத்தோடயே அந்த பணத்தை எப்படியான்னு எடுக்கணும்ட்டு யாருக்குமே தெரியாம எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாளா. அப்ப கரெக்டா அந்த கிளாஸுக்கு வந்துருவான். அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காருவானா. இவன் வரத பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து அவளோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவா. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி கில்ட்டோட தான் இருப்பா. ஆனா அந்நேரம் அந்த ஹேனா பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து எதையோ தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்களா. உடனே அந்த இல்ல என்ன என் பிளேஸ் சைடே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பான். அப்ப அந்த ஹேனா பொண்ணு பர்ஸை திறந்து ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேன்டீனுக்கு போலான்ட்டு இங்க வச்சுதான் என் பர்ஸனை ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த டைம் என் பர்ஸ்ல இருந்து ஏதோ காசு கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதான் நான் கொண்டு வந்த காசு இங்க எதுவும் விழுந்துருச்சான்னு சொல்லி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவ தேடுவா. இதை கேட்டோன்னே பாவம் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் ஏற்கனவே மித்தவங்க காசை எடுக்கிறோமே அப்படிங்கிற கில்ட்டி கான்சியஸ்ல அவ இருக்கா. இன்னொரு பக்கம் இப்ப இந்த ஹேனா பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயின் மேல டவுட் பட்டு அவளை செக் பண்ணானா அது நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு
மாதிரி அசிங்கமா போயிரும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே அவன் நோட்ல எல்லாம் ஒரு மாதிரி கிறுக்க ஆரம்பிச்சிருவா. இதை அந்த இல்லும் நோட் பண்ணிருவான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணிருவான். ஆனா அந்த ஹானா பொண்ணு வீம்புக்குனே நம்ம ஹீரோயின் கிட்டயே நீ எதுவும் இங்க ரூபா நோட்டை விழுந்திருக்கத பாத்தியா அப்படின்ட்டு துருவி துருவி நம்ம ஹீரோயினே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருவாளா. ஆனா அப்ப திடீர்னு அந்த ஹானா பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, சரி விடு, இங்கதான் என் பணம் எங்கேன்னு தொலைஞ்சு போயிருக்கும், நான் வேணா ஏதாண்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ஹானாவோட பிளான் தான். நம்ம ஹீரோயின் உண்மையிலே ஏழையா, அவகிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக வீம்புக்குனே அந்த இடத்துல ரூபா நோட்டை போட்டு அதை நம்ம ஹீரோயின் எடுக்கிறாளா இல்லையான்னு பாக்குறது தான் இவங்க வேலையா வச்சிருந்திருப்பாங்க. பாவம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவா. ஏன்னா வெளியே இருந்து பாக்குற யாருக்கும் அவளோட நிலைமை புரியாது. ஆனா உண்மையிலே அவ எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்ட்டு அவளுக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ பக்கத்துல ஒரு ஸ்னோ குளோப் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள ஒரு அழகான குட்டி வீடு ஒண்ணு இருக்குமா. அதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். என்னன்னா இந்த ஸ்னோ குளோப்பை நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா கொடுத்து, நீ பெரிய பொண்ணானனையும் இதே மாதிரி ஒரு பெரிய வீட்டுல உன்னை நான் வாழ வைப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பாவோட பிசினஸ் டாப்ல போயிரும், அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் சூப்பரா வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல படுப்பாளா. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அப்படியே அவளுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல இவ ஹாப்பியா அவங்க அப்பா கூடயும் தங்கச்சி கூடயும் ஒரு பெரிய வீட்டுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி. அப்போ அந்த வீட்டுல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லேடியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு பக்கத்துல போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா டக்குன்ட்டு அவங்க அம்மா வேனிஷ் ஆயிருவாங்க. அதோடய நம்ம ஹீரோயினோட ட்ரீமும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சோ இதுலயே நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு கெஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோயின் கூட இப்ப அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, அதுவும் அடிக்கடிலாம் வீட்டுக்கு வர மாட்டாரு, எப்பயான்ட்டு தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறனால நம்ம ஹீரோயின் இப்ப என்ன யோசித்தான்னு தெரியல. நேத்து விட்டு அந்த 2000 எப்படியா நம்ம திரும்பி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு இப்ப அந்த மெஜிஷியனை தேடி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போவா. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன நிலைமையில தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படி பயந்து பயந்து உள்ள போய்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த மேரி கோ ரவுண்ட் தனியா சுத்துற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப பயந்து போயிருவா. ஆனா என்னன்னு பார்த்தா அதுலதான் அந்த மெஜிஷியன் உட்கார்ந்துருப்பான். அவன் இப்ப அப்படியே, என்ன என்னோட இன்விடேஷன் உனக்கு கிடைச்சிச்சா, என்ன பாக்குறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்ட்டு கேட்பான். இவன் சொன்னதுலே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, நேத்து அவளோட பாக்கெட்டுக்குள்ள இருந்த இன்விடேஷன் இவன் வச்சதான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் உடனே, நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் வரல, சொல்ல போனா அந்த இன்விடேஷனை நான் நேத்தே கசக்கி குப்பையில போட்டுட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த மெஜிஷியன், என்னது குப்பையில போட்டுட்டியா, வாய்ப்பு இல்லையே, அது இன்னும் உன்னோட பாக்கெட்டுக்குள்ள தானே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனோட கையில இந்த இன்விடேஷன் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல அரண்டு போயிருவா, என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இப்ப நம்ம மெயினா வந்ததுக்கு காரணம் நம்மளோட பணத்தை திரும்பி வாங்கிட்டு போறதுக்கு தான் அப்படின்ட்டு, நேத்து நீங்க என்னோட பணத்தை எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதை என்கிட்ட திரும்பி கொடுங்க அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அந்த மெஜிஷியனும், ஓன் பணமா, கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு இப்ப அந்த ரூபா நோட்டை கையில எடுத்து வச்சுட்டு, இதை நான் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு மேஜிக் பண்றேன் அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண அவன் கையில இருந்த ரூபா நோட் அப்படியே சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி மாறிடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். உடனே இப்ப கடுப்புல, எனக்கு உங்களோட மேஜிக் இருக்க பாக்குறதுக்குலாம் இங்க நேரம் இல்ல, ஒழுங்கு மரியாதை என் காசை திரும்பி கொடுங்க. ஓ அப்பனா உனக்கு காசை மறைய வைக்கிறதுல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட காசை நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்ப இன்னொரு மேஜிக் பண்ணுவான். அந்த ரூபா தாள் இப்ப அப்படியே 2ஆ மாறிடும். சரி ஓகே, நம்ம ஹீரோனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சிருச்சு, அதை உடனே அவ எடுத்துக்குவா அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்ப இந்த காசை பார்த்தேனும் நம்ம ஹீரோனுக்கு காலைல ஸ்கூல்ல நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். அதனால இப்ப ரொம்ப அப்செட் ஆகி அந்த மொத்த கோவத்தையும் அந்த மெஜிஷியன் மேலதான் காட்டுவா. என்ன பார்த்தா என்ன மித்தவங்க காசுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுதா, எனக்கு ஒண்ணு வேற யார் காசும் வேண்டாம், என்னோட காசு மட்டும் போதும் அப்படின்ட்டு அதுல இருந்து ஒரே ஒரு ரூபா நோட்டை மட்டும் எடுத்துக்குவா. ஸோ இப்போ அவள் கையில் கொஞ்சம் காசு இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டு அவள் தங்கச்சிக்கு சமைச்செல்லாம் கொடுப்பா. அந்த சாப்பாடு அந்த தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்கறதுக்கே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஹீரோயின் என்னதான் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு காசு ரெடி பண்ணிட்டாலுமே இன்னும் அந்த வீட்டுக்கான ரெண்ட் அவள் ரெடி பண்ணியிருக்க மாட்டாள. இதை பற்றி ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே ஸ்கூலில் யோசித்துக்கிட்டு இருப்பாளா. யோசித்தவ அப்படியே டயர்டில் அவள் பிளேஸில் படுத்து தூங்கிடுவா. அந்நேரம் அந்த அந்த இடத்துக்கு வருவான். அவன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்க்குற பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு, பையன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிருவாளா. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இப்ப அப்படியே, நீ தான் மேக்ஸ்ல பெரிய புலிங்கிறாங்க, எனக்கு இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இப்ப அப்படி சால்வ் பண்ணுவா. அப்ப அந்த நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி எல்லா சப்ஜெக்ட விடையும் மெயினா மேக்ஸ் மட்டும் நல்லா போடுற, ஓ அதுவா, என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஒரு ஃபன் தெரியுமா, ஏன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது, ஆனா மேக்ஸ் அப்படி கிடையாது, நம்ம பெர்ஃபெக்ட்டா பார்த்து சால்வ் பண்ணா அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்பா. இவ
இவ என்னடா வித்தியாசமா பேசுறா அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லுக்கு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோனோட மைண்ட்ல ஏன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்னோட கஷ்டமான வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையிலயும் இந்த மேக்ஸ்ல சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாண்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே ஸ்கூல் முடிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் அவளோட பார்ட் டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்புவாளா. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா வேலை பண்ண, அதனால இந்த எக்ஸ்ட்ரா அந்த சாப்பாடை வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பான். சோ அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு முடிஞ்ச ஹெல்ப் அவன் செய்யறான். இந்த மாதிரி இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவன் கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் சேலரி கேட்பா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும். அவங்க அப்பா பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி இருந்திருப்பாரு போல. ஸ்டார்டிங்ல அந்த பிசினஸ் நல்லா தான் போயிருந்திருக்கும். பட் கொஞ்ச நாள்லயே மொத்தமா அந்த கம்பெனியே திவாலாகி அவர் இப்ப காசே இல்லாம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு போல. அது மட்டும் இல்லாம ஊர்ல நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கறனால வீட்டுக்கு வந்தா எங்க பிரச்சனை ஏறுமோன்ட்டு வீட்டு பக்கம் வரமாட்டாரு போல. அதனால எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோயின் தலையில தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரும் புரிஞ்சுக்குவான். பட் இருந்தாலும் இப்பதான் அவ வேலைக்கு சேர்ந்திருக்கா, உடனே அட்வான்ஸா நிறைய சேலரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட இந்த கஷ்டமான நிலைமையை அவன் புரிஞ்சுக்குவானா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கிட்ட இருக்க கொஞ்சம் காசை மட்டும் இதை நீ வச்சுக்கோ, உன்னோட சேலரியில நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருவான். நம்ம ஹீரோனுக்கு இந்த பணத்தை வாங்கினோனையும் அப்பாடா இந்த உலகத்துல கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு இப்பதான் அவன் மூஞ்சில கொஞ்சம் சந்தோஷமே வரும். அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அப்படியே இங்க பாரு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன உன்னோட சொந்தக்காரனா நினைச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் உன்னை நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தொட்டு தொட்டு பேச ஆரம்பிப்பான். அட ஃப்ராடு பயலே, நான் கூட உன்னை கொஞ்ச நேரத்துல நல்லவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கே இருந்துச்சு. இவன் தொடுறதுலயே இவன் தப்பான இன்டென்ஷன்ல தான் இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. உடனே பதட்டத்துல அந்த காசை அப்படியே கீழே போட்டுட்டு என்ன தொடாதீங்க அப்படின்ட்டு கத்துவா. ஆனா அதுக்கு உடனே அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்னது இது, பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பம்மிக்கிட்டு இருந்த, இப்ப பணத்தை வாங்கினோடனே ஓவரா சவுண்ட விடுற அப்படின்ட்டு அவளை பிடிச்சு போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாவம் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ திடீர்னு வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த மெஜிஷியன். அவன் இப்ப அப்படியே அந்த ஓனர் கிட்ட வந்து உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். அந்த ஓனருக்கு ஒன்னும் புரியாது. டே யாருடா நீ, தேவலாம் என்ன ஏதோ உளறிக்கிட்டு இருக்க, நான் உளரல, மேஜிக் பண்ண போறேன், ஆப்ராக்கா டேப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் அவனோட கோட்டை ஒரு சொல்லிட்டு தான் சொல்லிட்டுவான். அடுத்த செகண்டே பார்த்தா அங்க இருந்த ஓனர் மறைஞ்சு போயிருவான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துறதுனாலயே இந்த மெஜிஷியனை இனிமேல் நம்ம ஹீரோனே மைண்ட்ல வச்சுக்குவோம். இப்ப இந்த மாதிரி கண்ணு முன்னாடியே ஒரு ஆள் காணா போனது நம்ம ஹீரோனால நம்பவே முடியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த ஓனர் தொல்லை இல்ல அப்படின்ட்டு அவன் நிம்மதியா வீட்டுக்கு போயிருவா. அடுத்த நாள் காலையில திரும்பி இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பாப்பாளா. பார்த்தா அந்த கடை திறந்திருக்காது. என்னன்னா அந்த ஓனர் இன்ன வரைக்கும் ஆளை காணோம். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போயிருவா. ஆனா அங்க போனனையும் அவ மைண்ட்ல இப்ப இருக்கிறது எல்லாமே இவ ஸ்கூல்ல ஏற்கனவே சில ரூமர்ஸ் இருந்திருக்கும். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒரு மெஜிஷியன் இருக்கான், அவனால ரியல் மேஜிக்கே பண்ண முடியும், அவன் நினைச்சா உயிரோட இருக்கிற ஒரு ஆளை அப்படியே மாயமா மறைய வைக்க கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்டுல ரியல் மேஜிக்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற மேஜிக் தான். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து எப்படி நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தீங்க, நான் பிரச்சனையில இருக்கேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அதுவா, இதை நான் சும்மா அந்த சைடு நடந்து வந்தேன், அப்ப நீ மனசுக்குள்ள எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணல, அது எனக்கு கேட்டுச்சு, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வேகமா வந்தேன் அப்படின்பா. இவன் இப்படிலாம் பேசுறத பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், இவன் உண்மையிலே மனுஷன் தானா இல்லனா இவனுக்கு வேற எதுவும் சக்தி இருக்கா, இவன் ஆக்சுவலி யாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நம்மளுக்கே இந்த டவுட் இருந்துச்சுன்னா ஹீரோனுக்கும் அதே டவுட் தானே இருக்கும். அவ இப்ப அப்படியே ஒரு மாதிரி டவுட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து எங்களோட பாஸ் நீங்க என்ன பண்ணீங்க, அவர் எங்க இருக்காரு? ஓ அவரா, அவர் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி நான் மாயமா மறைய வச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் சிம்பிளா சொல்லுவான். நம்ம ஹீரோனால நம்பவே முடியாது, அது எப்படி ஒரு ஆளை மாயமா மறைய வைக்க முடியும், அந்த மாதிரி ரியல் மேஜிக் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ பாரு இந்த உலகத்துல ரெண்டு விதமான மேஜிக் இருக்கு, ஒண்ணு பார்க்க மேஜிக் மாதிரியே இருக்கும் ஆனா அது ரியல் கிடையாது, அதெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற மேஜிக், ஆனா நான் பண்ற மேஜிக் அப்படி கிடையாது, நான் ஒரு ரியல் மெஜிஷியன், நான் பண்றது எல்லாமே ரியல் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இன்னும் நம்ப மாட்டா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாருங்க நான் ஏற்கனவே பல குழப்பத்துல இருக்கேன், பல பிரச்சனையில இருக்கேன், அதனால எனக்கு இப்ப இந்த மேஜிக் விஷயத்துல மாட்டிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, பட் இருந்தாலும் நேத்து நீங்க எனக்கு பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவ அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பா. பட் ஆனா நடுவில் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆளா வளர்ந்துருக்கீங்கல்ல, ஏன் தேவையில்லாம இங்க க்ளோஸ்டா இருக்கிற பார்க்ல உட்காந்துக்கிட்டு மேஜிக் அது இதுன்ட்டு உங்களோட வாழ்க்கையும் டைமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சும்மா அலட்சியமா சுத்துறதுக்கு பதிலா உருப்படியா அதான் பண்ணலாம்ல, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாம நீங்க வாட்டுக்கு ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களை குறை சொல்ல முடியாது, உங்களை மாதிரி அடல்ட்டா இருக்கிற நிறைய பேர் இப்படிதான் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பாவே எடுத்துக்கோங்க, நான் எப்படி பார்த்தா அவர் தான் எங்களை பாத்துக்கணும், ஆனா கடன்காரனுக்கு பயந்துகிட்டு அவர் தினம் தினம் ஓடுறது
மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள இருந்த வேதனை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோவை திட்டுற மாதிரி எல்லா மன கஷ்டத்தையும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவ ஷேர் பண்ணுவா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்ப அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லாம அவகிட்ட வந்து உனக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு திரும்பி அதே கேள்வியை கேட்பான். இப்ப அவ ஃபுல்லா கடுப்பாயிருவா. யோ உனக்கு சொன்னா புரியாதா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால மேஜிக் பத்திலாம் யோசிக்க முடியாது, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் இனிமேல் மேஜிக் கீஜிக்குன்ட்டு என் பக்கத்துல வராத அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃபிளைய வர வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பறக்க விடுவான். அதை நம்ம ஹீரோயினை ரீச் ஆன உடனே அங்க இருண்டு கடந்த அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படியே ஃபுல்லா கலர்ஃபுல்லா மாறிடும். அது மட்டும் இல்லாம திடீர்னு அப்பன்னு பார்த்து வானத்துல நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் வேற வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தனையும் இவ்வளவு நேரம் கடுப்புல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஹோப் அவ வாழ்க்கைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்து அவ அப்படியே மெய் மறந்து போய் நிக்க இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து இப்ப சொல்லு நீ மேஜிக்கை நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, என்ன நடக்குது இங்க, திடீர்னு எப்படி இந்த இடமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா மாறுச்சு, ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இவன் ரியலான மெஜிஷியனா இருப்பானோ, அப்படி இருந்தாலும் இவன் ஏன் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி சந்தோஷத்துலயும் பிளஸ் குழப்பத்திலயும் இருப்பா. இதே குழப்பம் தான் நம்மளுக்கும். நம்ம ஹீரோ யாரு, அவனுக்கு உண்மையிலே மேஜிக் தெரியுமா, அவன் எதுக்கு நம்ம ஹீரோனோட வாழ்க்கைக்குள்ள வந்தான் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.